ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 5 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமா வந்து பாட்டியோட பர்த்டேக்கு வந்து அப்படி என்னென்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இங்க என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோகிணி வந்து பாட்டியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து மேக்கப் எல்லாம் போட்டு விடுறாங்க. அப்ப ரோகிணி கிட்ட பாட்டி வந்து உங்க அம்மா அப்பா போட்டோ இருக்குதானோடனே, இவங்களை கூட்டிட்டு வந்து நம்மளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இல்ல என் போட்டோலாம் என்கிட்ட இல்ல பாட்டி, அவங்கள பார்த்தா எனக்கு டிப்ரெஷன் ஆகிரும் சொல்லிட்டு நான் அவங்க போட்டோவெல்லாம் வைக்கல அப்படின்னோடனே, சரி நீங்க இப்ப வாயை மூடுறீங்களான்னொடனே, என்னம்மா நீ இப்படிலாம் பேசுறனோடனே, இல்ல பாட்டி லிப்ஸ்டிக் போடணும் அதனால சொல்லிட்டு ரோகிணி சமாளிக்கிறாங்க. அப்புறமா பாட்டியை மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்புறம் பிறந்த நாளைக்காண்டி ஐயர்லாம் வந்து எல்லாமே பண்ணி ஆசீர்வாதம்லாம் பண்ண சொல்றாங்க எல்லாரையுமே. மீனா மட்டும் ஆசீர்வாதம் வாங்கல. ஏன்னா முத்து இல்லைன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க முத்துக்கு. முத்துவும் அவரோட ஃப்ரெண்டும் கார்ல யாரையோ தேடி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அவர் வந்தோடனே நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமையலுக்கு சமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி போய் என்ன நீயே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க, இந்த வீட்ல வேற யாரும் இல்லையா, ஏன் வேற மருமகள்கள் இல்லையா, விஜயா என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ போய் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப விஜயா வேற அப்பமத்து கரெக்டா வராங்க. இந்த மாதிரி என்ன மீனா இன்னும் சமையல் பண்ணலையா அப்படின்னு. பாட்டி உடனே ஏன் அவ தான் எல்லாம் செய்யணுமா, நீ எதுக்கு இருக்க, நீ போய் போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப பாட்டி வந்து மீனாவை கூப்பிட்டு, நான் உன்னை பார்த்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன், எல்லாரும் நகை போட்டிருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் நகை போடல, இன்னும் இவன் உன் நகையெல்லாம் தரலையானோடனே, விஜய் இல்ல இல்ல நானா குடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் போட்டு வானோனே மீனாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா கிட்ட ஓடி போய் மனோஜ் போய் கேட்கிறாரு, ஏம்மா பாட்டி ஒருவேளை அதெல்லாம் கவரிங் நகைன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னொடனே, தயவு செஞ்சு நீ வாய மூடிட்டு இருப்பா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, பாட்டி கேக் கட் பண்றதுக்காக ரவி கேக் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாரு. பார்வதி வேற அந்த பெரிய டிவியை தூக்க முடியாம தூக்கிட்டு வராங்க. ரவியை போய் வாங்கி உள்ள வைக்க சொல்லும்போது, விஜயா கிட்ட வந்து மனோஜ் கேட்கிறாரு, ஏம்மா ஏன் ஷோரூம்ல வாங்காம நீங்க எங்கம்மா போய் வாங்குனீங்கன்னொடனே, இப்ப ரவி என்ன சொல்றாருன்னா, வேற கடையில வாங்கினா விலை கம்மி பண்ணி கொடுப்பாங்க, நீனா அப்படி கொடுப்பியா, அது பெரிய ஷோரூம் வச்சிருக்க, அம்மாக்கனாச்சும் டிவி வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, நீ எதனாச்சும் பாட்டிக்கு வாங்கி கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா வந்து பேசிட்டு இருக்கும் போதே என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது பழைய டிவி தான்டா விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாரும் ஷாக் ஆகி விஜயாவை பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் பெரிய ட்விஸ்ட். நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ருதியோட அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அப்புறம் மீனா கிட்ட வந்து ரவி என்ன ரவி சாரி முத்துவ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவர் சவாரிக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்படி நிக்காம ஓடியுமா முத்துவால உனக்கு ஒரு நகை கூட வாங்கி தர முடியல அப்படின்னு, ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. பின்ன நீ எல்லாமே கவரிங் நகையா போட்டுட்டு நிக்கிற அப்படின்னு கேட்டோடனே இப்ப மீனா ஷாக் ஆகி விஜயாவை பாக்குறாங்க. அப்ப அவங்க அம்மா கேட்கும்போது அங்க விஜயாவும் பார்வதியும் நிக்கிறாங்க. அப்புறம் சுதியோட அம்மா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதோட இன்னையோட அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு. தேங்க்யூ.